டிவிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் டெலிஷியஸ் சிக்கன் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு முட்டையை சின்னதாக ஒரு ஆம்லெட் போட்டு வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு சிக்கனை இது மாதிரி பாயில் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக பண்ணி வச்சுக்கோங்க. அது அந்த வெங்காயத்தை கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் மூடி வச்சிங்களா அந்த அனல்லையே நல்லா வெந்துடும். அது கூட கொஞ்சம் ஒயிட் பெப்பர் 1 ஸ்பூன் அண்ட் பிளாக் பெப்பர் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மைதா மாவை ஒரு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதோடு கூட 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 முட்டை உடைச்சி ஊற்றிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக கரைச்சிட்டு அதை வடிகட்டிடுங்க. பதம் எப்படி இருக்கணும்னா கரண்டியில் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கோடு வரணும். அந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சிட்டா போதும். இப்போ தவா வச்சு நம்ம தோசை சுடுற மாதிரியே அந்த மைதா மாவு கரைச்சலில் இது மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கம் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. மெலிசாக வரணும். அப்போ தான் அந்த ரோல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். கொஞ்சோண்டு மைதா மாவை இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க சைடில் பேஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஃபில்லிங்கை ரெடி பண்ணி நடுவில் வச்சுட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே போல் ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். சைடில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டு வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. கேப் இல்லாமல் வந்துடும். பாருங்கள் நம்ம ரோல் இப்போ ரெடி. இது நீங்கள் அப்படியே எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சிக்கன் ரோலை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடலாம். இனிமேல் கடையில் போய் வாங்குகிற வேலையே இல்லை. இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு டிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.